நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ ஈரோடு மாவட்டம் அரச்சலூர்ல தாங்க இருக்கோம். இங்க புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கிற ஒரு வீட்டுக்கு தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இங்க குழி எல்லாம் எடுத்தாச்சு. உள்ள எம்சாண்டை கொட்டிட்டு பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே நம்ம டேங்க் இறக்கிற வேண்டியதுதாங்க. இதுக்கு தனியா நம்ம எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ண போறது இல்லைங்க. பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கு. உங்களுக்கே தெரியும், தென்னை மரங்கள் வேப்ப மரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதனோட வேர்கள் ஆழம் போகாதுங்க, நீளமா வளரக்கூடியவை. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க கான்கிரீட்ல செப்டிக் டேங்க் கட்டுனீங்கனாலும் சரி, இல்லை பயோ டேங்கை கான்கிரீட்லையோ இல்லை சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலையோ இல்லை பிவிசிலையோ இருக்கிறத வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, மரத்தோட வேர்கள் துளையிட்டு கழிவுகள் வெளியே வந்துருங்க. ஆனால் நம்ம பயனியர் பயோ டேங்க் பார்த்தீங்கன்னா 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல் செஞ்சுருக்கிறதுனால மரத்தோட வேர்கள் வந்ததுன்னா கூட அது ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் தள்ளிவிடுங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயனியர் மட்டும்தாங்க. இதனோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். தேங்க்யூ.